நடக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மந்த்து எதெல்லாம் கர்த்தர் மீது உங்களுக்கு ஒரு ஆக்ரோஷம் இருக்குது, ஒரு கோபம் இருக்குதோ, அது எல்லாவற்றிலும் தேவன் அந்த டிஸப்பாயின்மெண்ட்டை தூக்கி எறிய விரும்புகிறார். இன்றைக்கு அதோடு ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய அக்டோபர் மாதத்திற்குள்ளே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால. இந்த மாதம் புதிய அஸ்திபாரங்கள் போடப்பட்டு தானாய் திறக்கும் கதவுகள் உண்டாகும் மாதம். ஏமே ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுவோமா? அஸ்திபாரங்கள் போடப்பட்டு தானாய் கதவுகள் திறக்கிற மாதம். ஏமே இந்த மாதத்திற்குள்ளே உங்களை வாழ்த்தி மீண்டும் நான் வரவேற்கிறேன். கடந்த மாதம் கடைசியிலேயே அந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து யூடியூப்பில் அது அப்லோட் ஆகிருக்குது. நீங்கள் ஒரு வேளை கேட்கல அப்படின்னு சொன்னால் இங்கே யூடியூப்பில் அந்த செய்தியை கேட்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் சில அஸ்திபாரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக சில காரியங்களை நம்ம ஒழுங்குபடுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு புதிய அஸ்திபாரத்தை போடுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நீங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயம்லாம் இல்லை, கேள்விப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு ரீதியில் தவறான அஸ்திபாரங்கள் நம்ம காலுக்கடையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவு தான் என்னென்னா இன்கம்ப்ளீட். அதனுடைய விளைவு தான் முடிவு பெறாமை. அதனுடைய விளைவு தான் என்னது? அழகு பெறாமல் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் பின்பதாக எது காரணமாக இருக்குது? ஏதோ ஒரு தவறான அஸ்திபாரம். அதில் முக்கியமான ஒரு அஸ்திபாரம் பிதாவை குறித்து நாம் அறிந்திருக்கிற அறிவு என்கிற அஸ்திபாரம். அதில் ரொம்ப முக்கியம் பாருங்கள். நீதிமொழிகள் 19:3 இப்படி சொல்லுது, மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். எது வழியை தாறுமாறாக்குனா? மனுஷனுடைய முட்டாள்தனம் என்ன ஆகுது? தாறுமாறாகுது. இந்த உள்ள என்னெல்லாமோ பண்ணி சொதப்பி ஒரு காரியத்தை வச்சுவிட்டு அடுத்த வார்த்தை இப்படி சொல்லுது பாருங்க, என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். இதுக்கெல்லாம் கர்த்தர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிப்பானோ. அப்படியே என்னைய பற்றி சொல்லியிருக்கு பிரதர் அப்படிங்களா? மனுஷனுடைய மதியினம் தான் அவனுடைய வழிகளை தாறுமாறாக்குது. ஆனால் என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரை ப்ளேம் பண்ணுது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரோடு இருக்கிற மனத்தாங்கள் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு அஸ்திபாரம் தான் என்ன ஆகுதுன்னா கர்த்தரிடத்திலிருந்து பெறுகிற நன்மைகளை ருசித்து பார்க்க முடியாத ஒரு சூழலுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் வைக்குது பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் நடக்கிறதுக்கு முன்பதா, முதல்ல ஒரு பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு முன்பதா அவரோடு இருக்கிற அந்த மனத்தாங்களை தேவன் பிரேக் பண்ண விரும்புகிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் மேலே இருக்கிற கோபம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருந்து வெளியேற போகுது. அப்படி வெளியேறுதுன்னா தேவனிடத்திலிருந்து உண்டாகிற சூப்பர் நேச்சுரல் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட போகுது அப்படின்னு அர்த்தம். ஏமே செயல்பட போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு காரியம் சரியாக வரலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யார் ஈஸி அப்ரோச்சபிளோ அவங்கள தான் என்ன பண்ணுது? டபக்குன்னு ப்ளேம் பண்ண தோணுது. வீட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? யார் ஈஸி அப்ரோச் அப்படின்னு பார்த்து டக்குன்னு இவங்களால தான் அப்படின்னு ஒரு காரணத்துக்கு வருவோம். அதை விட ரொம்ப ஈஸியான அப்ரோச் யார் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் தான் ரொம்ப ஈஸியான அப்ரோச்சாக இருக்கிறார். டக்குன்னு நம்மளால் ப்ளேம் பண்ணிட முடியும் பாருங்கள். இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, உங்களால் தான் ஆண்டவரே அப்படின்னு எத்தனை முறை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களோ, அப்படி இல்லைன்னா என்னப்பா ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொன்னது எல்லாமே எது? அவர் மேலே இருக்கிற ஒரு மனத்தாங்கல். இது இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை அறியாமலே இதை தேவன் செய்வதற்கு கேபபிள் உள்ள தேவன் அல்ல அப்படின்னு நம்பிடுது பாருங்க. இந்த மனத்தாங்கல் என்ன பண்ணிடுது அப்படின்னா, தேவன் மீது ஒரு பிளேமை வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இதை இவர் செய்வதற்கு திராணி உள்ள தேவன் அல்ல அப்படின்னு சொல்லிடுது. அப்படி இல்லையா இன்னொன்று சொல்லும், இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த தீமைக்கு தேவன் தான் காரணர் அப்படின்னு என்ன பண்ணிடுது? இருதயம் சொல்லிடுது பாருங்க. இது ரெண்டும் தான் மனத்தாங்கள். இது ரெண்டும் தான் காட் மீது ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது பாருங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பூரண அன்புள்ளவர். இந்த இந்த மனத்தாங்களுக்குள்ள ஒரு வேலையை அவர் செய்ய விரும்புகிறார். இந்த டிஸப்பாயிண்ட்குள்ள ஒரு வேலையை செய்ய விரும்புகிறார். அது செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அடுத்த சூப்பர் நேச்சுரல் தான் உண்டாக போகுது. ஏமே ஹல்லேலூயா. பாருங்களேன், ராம் முழுதும் பிரயாசப்பட்டும்
ஒன்றும் அகப்படலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு பெரிய மனத்தாங்கல், பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டில் பேதுரு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இவர் போய் வலைய வீசு அப்படிங்கிறார். எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த சிச்சுவேஷன், எப்படி இருக்கும் பாருங்களேன். பட் என்னன்னா, தேவன் பேதுருவினுடைய மனத்தாங்கல்ல, அவனுடைய டிஸப்பாயின்மெண்ட்ல அந்த இடத்துல ஒரு பெரிய வேலையை செய்கிறார். அவன் இருதயத்தில் ஒரு பெரிய வேலையை அவர் செய்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, ஆழமா போய் வலைய வீசு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவன் சொல்றான், ரா முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை, ஆனாலும் நீர் சொல்லுகிறபடி. எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் நீர் சொல்லுகிறபடி. நிறைய நேரங்களில் இந்த ஆனாலும் அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்ணிடுறோம்னா, போட வேண்டிய இடத்துல போடாமல் வேற ஒரு இடத்துல போட்டுடுறோம். எப்படி போடுறோம்? இப்போ பேதுரு இடத்துல நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்னா, நீங்கள் சொல்கிறீங்க ஆனாலும் ராமுழுதும் நான் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் அகப்படலை அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்போம் பாருங்க. ஆனால் பேதுருனுடைய இருதயத்தோடு ஆண்டவர் டீல் பண்ணதுனால இந்த ஆனாலும்ங்கிற வார்த்தையை என்ன பண்ணுறான்னா பின்னாடி தூக்கி போடுறான். ராமுழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை, ஆனாலும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனையோ மந்த்து பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்கலை, ஆனாலும் இந்த மாதம் புதிய அஸ்திபாரங்கள் போடப்பட்டு உங்களுடைய கதவுகள் தானாய் திறக்கிற மாதமா அது இருக்க போகுது. எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும். எத்தனையோ மாதங்கள் முயற்சி பண்ணி நடக்கல, ஆனாலும். இதுதான் கர்த்தர் இருதயத்தில் டீல் பண்றாரு பாருங்க. இருதயத்தில் அவர் டீல் பண்ணாருன்னா இந்த ஆனாலுங்கிற வார்த்தை போட வேண்டிய இடத்துல சரியா போட்டுருவோம். இந்த ஆனாலுங்கிற வார்த்தையை முன்னாடி போட மாட்டோம், இதை நம்ம என்ன பண்றோம், பின்னாடி தூக்கி போடுறோம் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனையோ மாதங்கள் முயற்சி பண்ணி திறக்கல, ஆனாலும் இந்த மாதம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நான் நம்ப போறேன். ஏமே ஹல்லேலூயா, ஏமே. 38 வருஷமா பிரச்சனையில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அதை கேட்கணும்? அவருக்கு தெரியாதா? நேரடியாக போய் டீல் பண்ண வேண்டியதானே, நேரடியாக போய் எழுப்பி விட்டுற வேண்டியதானே, அவன் படுக்கையை எடுத்துட்டு விட்டு நட அப்படின்னு முதலே போன வேகத்தில் சொல்லியிருக்க வேண்டியதானே. சொன்னால் நடக்காது பாருங்க. ஏன்னா இவனுக்கு அவன் பிரச்சனையின் மீது ஒரு கர்த்தருக்கு மீது என்ன பண்ணுது, ஒரு பெரிய பிரச்சனையினால கர்த்தர் மீது ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் உண்டாயிருக்குது. ரீசன் சொல்கிறான் பாருங்க. 38 வருஷமா இந்த இடத்துல இருந்து என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. பெதஸ்தா குளத்தில் ஒரு ஏஞ்சல் வந்து அதை கலக்கும் பொழுது என்னை தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அந்த மனத்தாங்கல்ல என்ன பண்ணுறாரு, இயேசு ஒரு வேலையை செய்கிறார் பாருங்க. அவர் ஏன் குருடனுடைய கண்ணை வந்து பார்வையடைய விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா அந்த மனத்தாங்களை டீல் பண்ணாதான், கர்த்தர் மீது இருக்கிற ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டை டீல் பண்ணாதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையே சூப்பர் நேச்சுரல் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மந்த்து எதெல்லாம் கர்த்தர் மீது உங்களுக்கு ஒரு ஆக்ரோஷம் இருக்குது, ஒரு கோபம் இருக்குதோ, அது எல்லாவற்றிலும் தேவன் அந்த டிஸப்பாயின்மெண்ட்டை தூக்கி எறிய விரும்புகிறார். இன்றைக்கு அதோடு ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார் பாருங்க. ஏமே எப்படி பிரதர் இது சரி பண்ணுறது, எப்படி இதை சரி பண்ணுறது, இதை எப்படி சரி பண்ணுறது? உண்மைதான், கர்த்தர் மீது எனக்கு கோபம் இருக்குது, எனக்கு இதை அவர் செய்யலை அல்லது இதை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மந்த்து எனக்கு அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்கன்னா அந்த விஷயத்தில் சூப்பர் நேச்சுரலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு சின்ன கோஆப்ரேஷன் போதும். இந்த கர்த்தர் மீது இருக்கிற கோபத்திற்கு, கர்த்தர் மீது இருக்கிற ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டுக்கு, கர்த்தர் மீது இருக்கிற இந்த மனத்தாங்களை டீல் பண்ணுறதுக்கு நம்முடைய ஒரு சின்ன கோஆப்ரேஷன் போதும் பாருங்க. உடனே இறங்கிய அந்த இடத்துல அவர் வேலை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். எப்படி பிரதர் கோஆப்ரேட் பண்ணுறது? எத்தனை பேருக்கு அந்த கேள்வி வருது? ஏமே எப்படி கோஆப்ரேட் பண்ணுறது பாருங்க. வெரி சிம்பிள் டாடி, இந்த விஷயத்தில் உங்களோடு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, எனக்கு அது பிடிக்கலை, நான் உங்களோடு இந்த விஷயத்தில் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். ஏமே அது பண விஷயமா இருக்கலாம், உங்கள் குடும்ப விஷயமா இருக்கலாம், நீங்கள் இழந்த காரியமாக இருக்கலாம். எந்த காரியத்திற்காக நீங்கள் தேவனை, இதை எனக்கு தேவன் செய்யலை, இதில் எனக்கு தேவன் துரோகம் பண்ணிட்டாரு, இதில் எனக்கு தேவன் உண்மையாக இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் சில காரியங்களை சொல்லி வைத்திருந்தீங்கன்னா நீங்கள் அதோட சொல்லுங்கள், அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை டாடி, நீங்கள் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீர், நீர் உண்மையற்றவராக இருக்க அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. நான் இந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய ஹீலிங்கை விரும்புகிறேன், அந்த இடத்துல ஒரு பெரிய சுகத்தை இந்த நேரத்தில் நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய வேக்சினேஷன் உண்டாக போகுது. ஏமே
வேக்சினேஷன்னா தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு வேக்சின் போடுறாங்க? அந்த நோயே வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? வேக்சினேஷன் போடுறாங்க பாருங்க. தேவன் சில வேக்சினேஷனை வைத்திருக்கிறார். அதில் முக்கியமான ஒரு வேக்சினேஷன் என்ன அப்படின்னா, அவர் மீது இருக்கிற இந்த குரோதம், அவர் மீது இருக்கிற ஒரு மாதிரியான தப்பான அபிப்பிராயம், அவர் மீது இருக்கிறதான ஒரு 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 மனத்தாங்கள், அவர் மீது இருக்கிறதான ஒரு ஒரு எரிச்சல். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த விஷயத்திற்கு நீர் காரணர் கிடையாது. ஆமென். எனக்கு நடந்த இந்த தீமைக்கு நீர் காரணர் அல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே அதில் ஒரு புதிய நன்மை உண்டா? ஆமென். நன்றி சொல்லும் பொழுது உங்கள் இருதயத்திற்குள்ள ஒரு வேக்சினேஷன் ஏறும். நன்றி சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு வேக்சினேஷன் ஏறும் பாருங்க. ஒரு வேக்சினேஷன் ஏறும். தேங்க்யூ லார்ட், இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ எனக்காக டீல் பண்ணுவீங்க, நன்றி ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே அந்த விஷயத்தில் ஒரு வேக்சினேஷன் உண்டாகுது. கர்த்தருக்கும் உங்களுக்கும் அந்த விஷயத்தில் இருக்கிறதான முரண்பாடுகள், கர்த்தருக்கும் உங்களுக்கும் அந்த விஷயத்தில் இருக்கிறதான ஒரு மனத்தாங்கள், அது அப்படியே டிஸப்பயர் ஆகி அந்த இடத்துல அதுக்கு பதிலாய், டிஸப்பாயின்மெண்ட்டுக்கு பதிலாய் ஒரு டிஸப்பயர் நடந்து அதுல சூப்பர் நேச்சுரல் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்றீங்களா? நன்றி சொல்ல ரெடியா இருக்கிறீங்களா? ஒரு பாடல் பாடி இந்த காரியத்துக்காக நம்ம நன்றி சொல்ல போறோம். பாருங்களேன், ஆபிரகாம் பெத்த பிள்ளைய பலி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஆண்டவர் கேட்டார். அவனுடைய ஒரே பிள்ளைய என்ன பண்ணு, ஏக சுதனும் ஒரே புத்திரனுமா இருக்கிறவனை நீ என்ன பண்ணி இப்போ பலி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எவ்வளோ பெரிய டிஸப்பாயின்மெண்ட் நடந்திருக்கும் பாருங்க. எவ்வளோ பெரிய மனத்தாங்கல் உண்டாயிருக்கணும் அந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணுறான், ஈசாக்கு மலையேற்றப்படும் பொழுது கேட்குறான் பாருங்க, அப்பா எல்லாமே இருக்குது, ஆடு எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எவ்வளவு டிஸப்பாயின்மெண்ட் ஏற்பட வேண்டிய ஒரு நேரம் பாருங்க. ஆனால் ஆபிரகாம் சொல்கிறான், கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஒரு வெரி வெரி சிம்பிளாக என்னன்னா, அப்பா பார்த்துக்கிடுவார். ஆமென். உங்களுடைய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கட்டும், அதோடு கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு 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 டிஸப்பாயின்மெண்ட் உண்டாயிருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் இப்போ சொல்லுங்கள், அப்பா பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். அப்பா பார்த்துக்கிடுவார். இந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இவன் மலையேறி கொண்டு போயிட்டு பலி செலுத்தும்படியாக அவனை கயிறுகளை போட்டு கட்டி நிற்கும் போது ஒரு சத்தம் கேட்கறது எல்லாருக்கும் தெரியும். பிள்ளையாண்டன் மீது கை போடாதே அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்கறது எல்லாரும் வேதத்தில் வாசிச்சிருக்கலாம் பாருங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த சத்தம் மட்டும் கேட்கல, இன்னொரு சத்தமும் கேட்குது. அது என்ன சத்தம்? ஒரு ஆட்டின் சத்தம் அந்த இடத்துல கேட்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனத்தாங்கள் இல்லாம அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அப்பா பார்த்துக்கிடுவார் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுக்காக சில விஷயங்கள் சிக்க வைக்கப்படும். ஒரே நேரத்தில் ரெண்டு சத்தம் கேட்கும். பிள்ளையாண்டான் மீது கை போடாதேங்கிற சத்தமும் கேட்கும். அதே நேரத்தில் உங்களுக்காக சிக்க வைக்கப்பட்ட ஆட்டின் சத்தத்தையும் கேட்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்றதுல இவ்வளவு வேலை இருக்குது பாருங்க. அப்பா பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு நீங்க சொல்றதுல அவ்வளவு விஷயம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன காரியமா இருக்கட்டும், இந்த விஷயத்துல கர்த்தர் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டார், கர்த்தர் எனக்கு உண்மையா இல்லை, கர்த்தர் என்னுடைய வாஞ்சையை நிறைவேற்றல, கர்த்தர் இந்த விஷயத்தை இன்னும் எனக்கு டீல் பண்ணல, கர்த்தர் எனக்கு இந்த விஷயத்தை இன்னும் சரியா முடிச்சு தரல அப்படிங்கிற எத்தனையோ விஷயத்துல ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா? அதை நீங்க இப்போ ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. அப்பா, இது நீங்க இறங்குறதுக்கான சரியான நேரம் இப்படி சொல்லுங்க. ஆமென். அதுல ரெண்டுக்கும் ஸ்லைடான ஒரு டிஃபரெண்ட் தான் பாருங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நன்றி உள்ள இருதயத்திற்கும் மனத்தாங்கலான இருதயத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். அது என்ன அப்படின்னா, ஏன்பா இன்னும் அப்படிங்கிறதுக்கு பதிலா அப்பா இப்போ வாங்க, இதுதான் சரியான நேரம், நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்றது தான் நன்றி உள்ள இருதயம் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஐயோ நான் கொஞ்சம் வேகமாக பேசிட்டேனா இல்லை என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க, இதை கேப்சர் பண்ணிக்கோங்க. சின்ன டிஃப்ரெண்ட் தான். ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக டாடி நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்கிறது தான் வேக்சினேஷன், அப்படின்னு சொல்கிறது தான் சூப்பர் நேச்சுரலுக்கான அஸ்திபாரம். இப்படி சொல்கிறது தான் அந்த கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக இருக்கிற அந்த
அந்த அந்த மனத்தாங்கள் டிஸப்பியர் ஆகிறதற்கான அஸ்திவாரமா இருக்குது பாருங்க. எல்லாம் சொல்லுவோமா, அப்பா பார்த்துக்கிடுவார். ஏமே அது ஃபினான்சியல் ட்ரபிளா, அப்பா பார்த்துக்கிடுவார். அது பிள்ளைகளை குறித்த விஷயமா, அப்பா பார்த்துக்கிடுவார். வேலை காரியமா, அது அப்பா பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க சோம்பேறியா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நீங்க சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்கணும். ஏதாவது ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு உலக ஆசீர்வாதமே வந்துடும். விடா முயற்சி என்ன பண்ணுதான், விஸ்வரூப வெற்றியை கொண்டு வருதுன்னு உலகம் சொல்லுது பாருங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருந்தா என்ன பண்ணுது, ஜெயம் எப்படினாலும் வந்துடும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறது. சோம்பேறித்தனத்தை தேவன் வெறுக்கிற ஒரே விஷயம் சோம்பேறித்தனம். அதை தவிர மற்ற எந்த தடைகள் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நிர்மூலமாக போகுது. ஏமே பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் தான் எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்னு வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது பேர் தான் சோம்பேறித்தனம். புரியுதா? வேலைக்கு போங்க, ஏதாவது ஒரு வேலையை பாருங்கள். இந்த நாளில் என்னங்கிறத பிளானை பண்ணுங்க. ஒரு வேலையும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் என்ன பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், அந்த இடத்துலலாம் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. ஒரு நாளும் சும்மா இருக்காதுங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்திற்கு ஏதாவது மெனக்கிட்டு ஒரு வேலையை நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இல்லையா, யாருக்கு கிளையாவது போய் உட்காந்து சப்மிட் பண்ணி ஒரு வேலையை கற்றுக்கோங்க. வயதாகிட்டு பிரதர், இவ்வளோ நாளாயிடுச்சு பிரதர், எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நீங்கள் தேட ஆரம்பித்தா கண்டிப்பாக அது உங்கள் கையில் சிக்காமல் இருக்காது. இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதுனால நான் டிக்ளேர் பண்ணுறேன், அப்படியே நான் பேசுகிறேன். எக்ஸப்ட் இந்த 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 லேசினஸ், இதை தவிர உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு தடை உண்டாயிருந்ததுன்னா, அதை குறித்து கர்த்தர் மேலே ஒரு மனத்தாங்கல் உங்களுக்கு உண்டாயிருந்ததுன்னா, இன்றைக்கு அது டிஸப்பியர் ஆகி அந்த இடத்துல ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரலை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்காக சிக்க வைக்கப்பட்ட காரியங்களை இன்றைக்கு நீங்கள் பிடிக்க போகிறீங்க. ஒரே நேரத்தில் ஈசாக்கு விடுவிக்கப்படுதலும் அங்கே ஒரு காரியம் சிக்க வைக்கப்படுதலும் நடக்குது பாருங்க. அட் அ டைமில் நடக்குமா பிரதர்? அட் அ டைமில் நானும் ரிலீஸ் ஆகி எனக்கு உண்டான காரியமும் என்னை நோக்கி வருமா? சேம் டைமில் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்க போகுது. சேம் டைமில் நடக்க போகுது. நீங்கள் இன்றைக்கு விடுதலையாகி அடுத்த வருஷத்திற்குள்ள ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரலை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படி கிடையாது. நீங்கள் விடுதலையாகிறதும் சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கப்படும் போதும் அதுவும் சூப்பர் நேச்சுரலாக சேம் டைமில் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்கள், அப்பா பார்த்துக்கிடுவார். இந்த மந்த்து உங்கள் முன்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் சொல்கிறேன், அப்பா பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீரங்கள்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் டயலாக் எழுதுறாங்க பாருங்கள். எங்கேருந்து எழுதிருப்பாங்கன்னா இந்த ஏகோவா ஈரேலேருந்து தான் எழுதுறாங்க பாருங்கள். ஆதாரமே இல்லாமல் ஒருத்தன் சொல்கிறான், சிச்சுவேஷன் வந்ததுன்னா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. நான் சொல்கிறேன், உங்களுக்காக பெரிய ஆதாரம் ஒன்று, பெரிய விளையாடப்பட்ட ஒரு அஸ்திபாரம் ஒன்று இருக்கிறது பாருங்க. அது என்ன? பிதா என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பிதா என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஸோ 1ஆம் தேதிக்குள்ள வாக்குத்தத்த ஆராதனையில் நம்ம இதை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரு நாளும் பிதா என்னை பார்த்து முகத்தை திருப்புகிறவர் அல்ல. ஏமே ஒரு நாளும் என்னுடைய அசிங்கங்களை பார்த்து, என்னுடைய உபத்திரவத்தை பார்த்து அவர் முகத்தை திருப்புகிற தேவன் அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எப்படி இயேசுவை அவர் சிலுவையில் மரணத்தின் போது முகத்தை திருப்பலை, அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, டாக்டரா ஒரு வேலையை அவர் செய்கிறாரு. இன்றைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, பிரச்சனைன்னு வந்துட்டா என்ன நபராய் உங்களுக்கு மாறணுமோ அந்த நபராய் அவர் மாறுகிறார். நீங்கள் பாவத்தில் விழுந்துட்டீங்களா, அவர் உடனே உங்களை குற்றப்படுத்தி ஒரு ஜட்ஜாக மாறி உட்கார்ந்து அவர் நீதிபரராகி என்ன பண்ணுறாரு, உங்களை தண்டிக்கிற ஒரு வேலையில் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் பாவத்தில் விழுந்தால் அந்த பாவத்தை நோயாக பார்க்குறாரு. நோயாக பார்க்கறது மட்டும் இல்லை, அவர் டாக்டராகி என்ன பண்ணுறாரு, அந்த நோயிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஏமே ஹல்லேலூயா. அவர் பாவியை நேசிக்கிறார், ஆனால் ஒருபோதும் பாவத்தை நேசிப்பதில்லை. பாவத்தை வெறுக்கிறது போல அவர் பாவியை வெறுக்கிறதில்லை. ஏமே பாவத்தை வெறுக்கிறது போல அவர் பாவியை வெறுப்பதில்லை. அவர் என்ன பண்றாரு, பாவத்தை வெறுக்கிறாரே தவிர அவர் பாவியை வெறுப்பதில்லை. பாவியை அவர் நேசிக்கிறார். பாவியை நேசிக்கிறதுனால என்ன பண்றாரு, அந்த இறங்கி அந்த அவனுக்குள்ள இருந்த பாவத்தை என்ன பண்றாரு, வேரோட
அவர் தூக்கி எரிஞ்சு அவனை நீதிமானாக்கி அவனை நேசித்ததுனால, அவன் பாவியா இருக்கும் போதே நேசித்ததுனால தான் இவ்வளவு வேலையும் அவர் பண்றாரு. அப்போ சொல்லுங்க, பாவியா இருக்கும் போதே அவர் என்னை நேசித்தார்னா இன்றைக்கு நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அப்போ ஒரு செகண்ட் கூட அவர் என்ன பார்த்து முகத்தை திருப்புகிறது அல்ல, என்னை பார்த்து முகத்தை திருப்புகிறவர் அல்ல. சங்கீதம் 22:24 ரெமம்பரன்ஸ்க்காக இதை மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வசனம்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதெல்லாம் வெளியேறப்பட்ட அஸ்திபாரங்கள். இந்த வார்த்தைகள் இப்போ நான் எடுத்து சொல்லுகிற வார்த்தைகள் பிதாவை குறித்து அறிகிற அறிவு. எந்த சூழலிலும் அவர் என்னை பார்த்து முகத்தை திருப்பி ஓடுகிற தேவன் அல்ல. நான் எவ்வளவு பெரிய அட்டூழியம் பண்ணிட்டு வந்து அவர் முன்பதாய் நின்றாலும் அவர் என்ன பண்றாரு, என்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனா இருக்கிறார், என்னை ஆற்றுகிற ஒரு தேவனா இருக்கிறார், என்னை முன்னிலும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். எக்ஸாம்பிள் சொல்றது ஃபுல்லா பாருங்க. ஓமைகளினால இயேசு என்ன பண்றாரு, நிறைய எக்ஸாம்பிளை சொல்றாரு. ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சிட்டு, ஒரு காசு தானுங்க போனா போதுங்க அப்படின்னு சொல்லி விடலையாம் பாருங்க. அந்த ஒரு வெள்ளிக்காசை என்ன பண்றா, அவ விளக்க கொளுத்தி தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வச்சு அதுக்காக ட்ரீட் வைக்கிறா அப்படிங்கிறா. ஏங்க ட்ரீட் வச்சா ஒரு வெள்ளிக்காசும் செலவழிஞ்சிருங்க, பரவாயில்லைங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் அவளுக்கு என்ன பண்ணுதா, ரொம்ப அதிகமா இருக்குதான். 99 ஆட்டையும் ஒரு ஓரமாக விட்டு வச்சுட்டு தொலைஞ்சு போன ஒரு ஆட்டுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் தேடி போகிறாரு. அதை தேடி கண்டுபிடிச்சி தோலில் தூக்கி வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுறாரு, நண்பர்களோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறாருன்னா, நீங்கள் தொலைஞ்சு போனீங்க அல்லது நீங்கள் ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்க, நீங்கள் ஏதோ ஒரு அக்கிரமம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏதோ மீறுதல்களுக்குள்ளே இருந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால அவரை வந்து அந்த பழைய அன்பு இப்போ இருக்குமான்னு தெரில அப்படின்னு எவனோ ஒருத்தன் தேவையில்லாத ஒரு கலப்பட சத்தியத்தை நம்ம இருதயத்தில் போட்டு விட்டான் பாருங்க. நீங்க பாவம் பண்ணதுனால தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதுங்கிற ஒரு கலப்பட சத்தியத்தை நம்முடைய காதுகளில் போட்டாங்க. அப்படி கிடையாது. ஒருவேளை நீங்கள் பாவம் பண்ணிட்டு திரும்ப வந்தா, நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன், உங்களை அவர் முன்னிலும் அதிகமாய் நேசிக்கிறார். ஏமே இதற்காக நிறைய கல்லடிகள் விழும், நிறைய செருப்படிகள் விழும், அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியமாக இருக்குது. பாருங்க, இளையகுமாரன் திரும்ப வரும்பொழுது அவர் வந்து சரி வந்துட்ட, வேலைக்காரனாக இருக்கணும்னு நீயே விரும்பிட்ட, சரி போ என்னத்தையாவது பார்த்து செய்வோம், சொத்தெல்லாம் வேற எழுதிட்டு வாங்கிட்டு போயிட்ட, இன்னும் சொத்தெல்லாம் நீ என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது தம்பி, நீ ஆல்ரெடி உன் பங்கு முடிஞ்சிருச்சு, நீ என்ன பண்ணு, நீ விரும்பின மாதிரியே ஏதோ மூலையில் இருந்துட்டு போ, பெற்று தொலைஞ்சிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன், மன்னிச்சதுக்கான அடையாளம் உன்னை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிடுவோம், அவ்வளோதான், மற்றபடி நீ உரிமையெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடாது தம்பி அப்படின்னு அவர் என்ன பண்ணலை, அந்த அன்பினுடைய அளவை குறைக்கலை. அதற்கு மாறா சாக்கடையில் புரண்டு எந்திரிச்சு வரான், பன்னிகளோடு உட்காந்து எந்திரிச்சு வரான். பன்னிகளோடு உட்காந்து எந்திரிச்சு வந்தவனுக்கு இவர் என்ன பண்ணணும், எப்போ அப்படியே புறவாசலுக்கு போ, அப்படியே பின்னாடி போய் 4 பேர் கூட போ, அவனை அப்படியே குளிப்பாட்டி என்ன பண்ணு, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டுவா. அப்படி கிடையாது பாருங்க. ஐயோ இவன் தொலைஞ்சிட்டான், இவன் மரித்து போயிட்டான் அப்படின்னா இவருடைய அன்பு இன்னும் கூடுது. நான் சொல்றேன், இன்றைக்கு முதற்கொண்டு நீங்க ஒரு பாவத்தில் சிக்கி தவித்துட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, அவருடைய அன்பு உங்க மேல குறையல, கூடிக்கிட்டே இருக்கு. அத்தாடி அப்படின்னு தோணுதா? இப்படியா பேசுவான் மனுஷன்? நான் சொல்லலைங்க, பாவம் பெருகிற இடத்துல கிருபை மிகவும் அதிகமாய் பெருகிட்டே இருக்குது. அவர் அவ்வளவு இரக்கத்தை மறுபடி காட்டுறார். அவனை எப்படியாவது இந்த அன்பு தான் மீட்க முடியும்னு அவருக்கு நல்லா தெரியுது பாருங்க. வேற அடிதடியோ வேற தண்டனையோ அவனை மீட்க முடியாதுங்கிறத அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் அவர் பாவத்தில் விழுந்த மனுஷனுக்கு தண்டனையை வந்து வைக்கல, அவர் இரக்கத்தை வைத்திருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. மீள முடியாத ஒரு பாவத்தில் சிக்கி தவித்துட்டு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு அவருடைய அன்பு உங்களை மீட்குது, அவருடைய இரக்கம் உங்களை மீட்குது. அவருடைய தண்டனை அல்ல, அவருடைய இரக்கமும் அன்பும் உங்களை இன்னைக்கு மீட்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிசீவ் பண்றீங்களா? Glory to be the living God. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணோம், 1ஆம் தேதி நீங்கள் யூடியூப்பில் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன வாரமும் அதை பற்றி பேசினேன். ஸோ திருநெல்வேலி மீட்டிங் வந்து வெகு சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்து நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. போன மீட்டிங்கில் அட்டன் பண்ணவங்க வந்து
ஆறுமுகம்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்து அவங்க ஃபேமிலியாக வந்து அந்த கால் சரியானது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். ஸோ இன்னும் நிறைய திரளான சாட்சிகள். ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த ஒரு ஃபேமிலி, கடனில் பயங்கரமாக சிக்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு பார்த்தா வித்தின் 24 ஹவர்ஸில் அந்த பையனுக்கு வேலை கிடச்சி. ஸோ இந்த மந்த் அவன் சம்பளம் வாங்கியிருக்கிறான். அவங்க கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. நான் சொல்கிறேன், சீக்கிரத்தில் அந்த கடன் பிரச்சனைகள்லாம் டிஸப்பியர் ஆகும். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த மந்த்லி மீட்டிங்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மிஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை அட்டன் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். பிதாவை குறித்த இந்த அறிவு ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதுதான் விலையேறப்பட்ட அஸ்திபாரமாக இருக்குது. இந்த அஸ்திபாரத்தில் நிற்கும் பொழுது தான் நம்மளால் முழுமையான சில காரியங்களை செய்து முடிக்க முடியும். இன்றைக்கும் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். பிரச்சனையின் போது பிதா முகத்தை திருப்புவது இல்லை. சங்கீதம் 22-24 பாருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். பழைய உடன்படிக்கையில் எழுதியிருக்கிற வார்த்தை, புதிய உடன்படிக்கைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. பின்னாளில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றார். இன்னைக்கு நீ உபத்திரவப்பட்டு இருக்கும்போது, இனி அருவருப்பான காரியங்களை பார்க்கும் பொழுது தேவன் உனக்கு முகத்தை மறைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் மறைக்கல, நீ தான் மறைச்சிட்டு ஓடுற. நீ தான் அவர் நீ தப்பு பண்ணிட்ட, நீ ஃபெயிலியர் ஆயிட்ட, நீ ஒரு காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலை அப்படிங்கிறதுனால நீ தான் அவரை பார்க்காம வெக்கப்பட்டுட்டு போய்கிட்டு இருக்கிற. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ, அவர் ஒருபோதும் அந்த ஃபெயிலியரான மனுஷனை அருவருப்பாய் எண்ணுவதில்லை. உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நிறைய பேருக்கு இந்த அறிவு இல்லாமல் என்ன பண்ணிடுறான், ஃபெயிலியர் ஆகிட்டோன்னே கர்த்தர் என் கூடவே இல்லை, நான் எடுத்த காரியத்தில் ஜெயமாக இல்லை, என் ஃபேமிலியில் எனக்கு ஒரு சக்ஸஸ் இல்லை, என் ஃபேமிலியில் எனக்கு நிம்மதி இல்லை, என் தொழிலில் நான் கை வச்ச காரியம்லாம் விளங்க மாட்டுக்கு அப்படின்னா கர்த்தர் என் கூடவே இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறான், அவரை விட்டு தூர போகிறதுக்கான வழியை பண்ணிட்டு இருக்கிறான். அதனால் சொல்ல வேண்டியதை சொல்லு. அவனை பார்த்து உலகமே அருவருப்பாக பார்த்தாலும் நான் அவனை அருவருப்பாய் பார்ப்பதில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை அருவருப்பாக பார்த்தாலும் அவர் உங்களை அருவருப்பாய் பார்ப்பதில்லை. உங்கள் உபத்திரவத்தை பார்த்தும் அவர் அற்பமாக எண்ணவில்லை அப்படிங்கிறார் பாருங்க. அதாவது உங்கள் ஃபெயிலியரை கூட அவர் வந்து என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். நான் முதலே சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சு ஃபெயிலியர் ஆனா தேவன் சந்தோஷப்படுகிற தேவனா இருக்கிறார். உங்க ஃபெயிலியர்ல சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. நீ ஏதோ ஒன்று செஞ்ச பார்த்தியா, அது சூப்பர்ரா அப்படின்னு உங்களை தோல் தட்டுகிற தேவனா இருக்கிறான். ஏமே ஆனா சோம்பேறியை பார்த்தாலும் அவர் டென்ஷன் ஆகிறாரு. உனக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ வசதி இருக்குது பாருங்களேன். எத்தனையோ கண்ணு தெரியாதவங்க, கால் சரியில்லாதவங்க, இவங்கெல்லாம் பெரிய சாதனை படைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு இன்விடேஷன் பாருங்கள். அவன் பலவீனமாக ஒரு விஷயத்த இருக்குது, அந்த பலவீனத்தில் நான் என்னுடைய பலனை பூரணப்படுத்தினதுனால அவனுக்குள்ளே இருந்தும் ஒரு தாளந்தை என்னால் ரிலீஸ் பண்ண முடியுதுன்னா நீ ஏன் பலவீனமாக ஃபீல் பண்ணுற? உன் பலவீனத்திலையும் என் பலனை பூரணமாக விளங்கி உன்னைய சாதனையாளனா என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவங்க சக்ஸஸ்லாம் சீக்கிரமாக வெளியில் வருது. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் சொல்லுங்கள், நான் ஒரு சாதனையாளன், நான் தோல்வியின் மனுஷன் அல்ல. ஏன் பிரதர் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவர் சொல்கிறாரு, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணுவதில்லை, என்னை அவர் சாதனையாளனாக தான் பார்க்குறார். அவர் அருவருப்பதே இல்லை பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? அருவருப்பாக பார்க்கலன்னா எப்படி பார்க்குறாரு? வாவ், கிரேட் பாய், மை பாய் அப்படிங்கிறாரு. உலகமே உங்களுக்கு எதிர்த்து நின்னாலும், உங்களுக்கு ஆடியன்ஸே இல்லைன்னாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை தோலை தட்டி கொடுக்குற ஒரு பெரிய ஆடியன்ஸ் ஒருத்தர் இருக்கிறார். ஏமேன். அவர் ஒரு நாளும் உங்களை அருவருப்பாய் பார்ப்பதில்லை, உங்களை அற்பமாய் எண்ணுவதும் இல்லை. யார் நம்மளை அற்பமாக எண்ணுவா? யார் நம்மளை வந்து அருவருப்பாக பார்ப்பா அப்படின்னா, நம்மளை பற்றி அறகுறையாக தெரிஞ்சவன் தான் நம்மளை என்ன பண்ணுவான், அற்பமாக பார்ப்பான். அல்லது நம்மளை பற்றி முழுசாக தெரியாதவன் தான் எப்படி பண்ணுவான், அறகுறையாக பார்ப்பான். இந்த ஆள் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தா இப்படி ஆயிட்டானே அப்படின்னு என்ன பண்ணுவான், அருவருப்பாக பார்ப்பான். ஆனால் தேவன்
தாயின் கருவறையில் எலும்புகள் தோன்றுவதற்கு முன்பதாகவே என்னை அறிந்திருக்கிறார். ஏமே நான் எங்கே போய் நிற்பேன், என்னுடைய ப்ரொஃபட்டிக் டெஸ்டமனி என்ன, என்னுடைய டெஸ்டினேஷன் என்ன என்பதெல்லாம் தீர்மானித்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்க. அவருக்கு என்னைய பற்றி ஒரு அருவருப்பும் இல்லை. ஏன்னா அவருக்கு எனக்கு ஆதியிலிருந்து என்னுடைய முடிவு பரியந்தம் அவருக்கு நன்றாய் தெரியும் பாருங்க. அதனால் என்னைய பற்றி அவர் அருவருக்கிறதே இல்லை. என்னுடைய நடத்தையை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கை தட்டினவன், நான் ஒருவேளை தப்பாக ஏதாவது பண்ணிட்டேன், ஏதோ ஒரு விதத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டேன், ஏதோ நான் துவங்கின காரியத்தில் சக்ஸஸை நான் பார்க்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணுவான், அன்னைக்கே சொன்னேன் இதில் போய் காசைப்படாதன்ட்டு அப்படின்னு அருவருப்பா பார்ப்பான் பாருங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் அந்த உபத்திரவத்தை கூட அவர் அற்பமாக எண்ணுவதில்லை. ஏதோ ஒன்று செஞ்சல, ஏதோ ஒன்று இறங்கி ஒரு வேலையை பார்த்தல, நான் அவன் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். ஒருபோதும் முகத்தை திருப்பாத தேவனாய் அவர் இருக்கிறார் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். சங்கீதம் 139. உங்களுடைய ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு மாறப்போகுது. ஏமேன். உங்களுடைய பொசிஷன் இன்னைக்கு மாறப்போகுது. உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் இன்னைக்கு உண்டாக போகுது. ஏமேன். ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன நடக்க போகுதுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வருவோம். அங்கங்கே போகிற மாதிரி இருக்கா, உங்களை அப்படியே ஒரு ஒரு என்டர்டெயின் பண்ணி கொண்டு போகணுங்கிறதுக்காக அப்படி எப்படி அங்கேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஓகேவா? சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். பாருங்களேன், நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஒருத்தன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, தேர் கிளாப்பிங், கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று புதுசாக செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சொதப்பல் உண்டாயிருது, அல்லது நம்முடைய நடத்தையில் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாயிருது. சரியா? இப்போ என்ன ஆகுது, இப்போ நம்மளை பார்த்த கை தட்டிகிட்டு இருந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா இவங்க என்ன எதில் இருந்து பார்க்குறாங்க, நம்முடைய நல்ல நிலையில இருந்தே நம்மளை பார்த்துட்டு வராங்க. இப்போ ஒரு சர்க்கிளை பார்க்கும்போது என்ன ஆகுது, அருவருப்பு, சேம் சேம் பப்பி சேம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஒரு அடையாளப்படுத்துகிறாங்க, ஒரு முத்திரையை குத்துறாங்க பாருங்கள். இது சரியில்லை, இந்த ஆள் அவ்வளோதான், இந்த ஆள் முடிஞ்சு போச்சு, இப்படிலாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு காரியத்தை சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் தேவன் எப்படி தெரியுமா எதுவும் சொல்லுது பாருங்கள், என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். நீர் நினைவுகளை, இவனுக்கு இந்த மனிதர்கள் நான் செஞ்சு தோத்த காரியத்தை என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க, அல்லது செஞ்சு சக்ஸஸான காரியத்தை பார்க்குறாங்க. ஆனால் இவர் என்னுடைய திங்கிங் முதற்கொண்டு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏமே, எல்லாம் தெரிஞ்சு தான் உங்களை நேசிக்கிறார். இது இது ஒரு விலையேறப்பட்ட அஸ்திபாரம் பாருங்க. இந்த ஃபவுண்டேஷனில் நின்று, அப்பா நான் ஒரு காரியத்தை இன்னைக்கு செய்ய போகிறேன், நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர் அப்படிங்கிற பேஸ்மெண்ட்டில் நீங்கள் நின்று, எவன் கை தட்டினாலும் சரி, எவன் கை தட்டுறனாலும் சரி, எவன் விசில் அடித்தாலும் சரி, எவன் விசில் அடிக்கலைனாலும் சரி, எவன் என்னை கொண்டாடினாலும் சரி, கொண்டாடலைனாலும் சரி, எல்லா நிலையிலும் என் உபத்திரவத்திலேயே என்னை ஒருத்தர் கொண்டாடுவார்னா அவர் எனக்கு போதும். அந்த அறிவில் நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு இந்த மனத்தை நீங்க இறங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் உட்கார்தலையும் உங்கள் எழுந்திருத்தலையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். எந்த கேப்லையும் அவர் என்னை விட்டு எஸ்கேப் ஆகிறது இல்லை. நான் படுக்கும் போதும் நான் நடக்கும் போதும் என் கூட இருக்கிறீர், என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பே இதோ கர்த்தாவை அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த அடுத்த வார்த்தை நான் என்ன சொல்ல போறேங்கிறது முதற்கொண்டு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதைத்தான் சொல்லுவான் பாரு அப்படின்னு அவர் முன்னாடி சொல்றாரு. இப்ப இவன் இதைத்தான் சொல்லுவான் பாரு அப்படின்னு அதை முதற்கொண்டு அறிந்து வைத்திருக்கிறாராம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சு, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் தெரிஞ்சு, என் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு என்னை நேசிக்கிற நல்ல தகப்பன் எனக்கு உண்டு. என்னை சூழ்ந்திருக்கிற தகப்பன் எனக்கு உண்டு. என்னை சூழ்ந்திருக்கிற
தகப்பன் எனக்கு உண்டு. இந்த அஸ்திவாரத்தில் நீங்கள் கட்ட போகிறீங்க. ஏமே ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஏதாவது ஒரு காரியத்தை துவங்கி அது அறகுறையாக இருக்குது, முடிக்கலை, இன்னும் நிறைவு பெறலை அப்படின்னா அந்த இடத்துல போய் நில்லுங்க. இந்த வசனத்தை சொல்லுங்கள். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் என் உபத்திரவத்தையும் நீர் இருக்கிறது இல்லை. என்னை சூழ்ந்திருக்கிறீர் ராஜா, என்னை சூழ்ந்திருக்கிறீர். யார் கை தட்டினாலும் கை தட்டலைனாலும், யார் எனக்கு விசில் அடித்தாலும் எனக்கு மாலை போட்டாலும் போடலைனாலும், நான் உங்களை நோக்கி நான் பார்க்குறேன். எனக்காக சிவப்பு கம்பள விரிப்புகளை வைத்து காத்திருக்கிற தேவன் எனக்காக உண்டு. இந்த விஷயத்தில் நீர் என்னை பாராட்டுகிறீர், இந்த உலகம் நிச்சயமா என்னை பாராட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் இந்த உலகம் என்னைய டிஸப்பாயிண்ட் பண்ணுச்சு, என்னைய குற்ற உணர்ச்சிக்குள்ள ஆளாக்குனுச்சு, என்னைய தோல்வியாளன் என்று சொல்லினது, என்னைய குடும்பம் நடத்த தெரியாதவன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா நீங்க இன்றைக்கு என் உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறதுனால இந்த காரியத்துல என்னை நீங்க பாராட்டுறீங்க. அதை நான் ரிசீவ் பண்றேன். இந்த உலகம் என்னை ஒரு எக்ஸாம்பிளா பார்க்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் என்னை ஒரு எக்ஸாம்பிளா பார்க்க போகுது. பிஸ்னஸா இவனை மாதிரி பண்ணுன்னு சொல்லி கொடுக்க போகுது. குடும்பம் நடத்தணுமா இவனை மாதிரி குடும்பம் நடத்துன்னு சொல்லி அனுப்ப போகுது. வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழணுமா இவனை மாதிரி வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்ல போகுது. நிலங்களை வாங்கணுமா இந்த ஆள் வாங்கிட்டு இருக்கான் பாரு, அவன்கிட்ட போய் ஐடியா கேளுன்னு சொல்ல போகுது. ஆமென். ஹல்லேலூயா. படிப்பா இந்த இந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளவு படிப்பு வச்சிருக்கிறாங்க, அவங்க நல்ல எஜுகேஷன் விஷயத்துல வேற லெவல்ல இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்ல போகுது. ஏன் இந்த தோல்வியில நீங்க சொல்லுங்க, நீர் என்னை பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறீர், என்னை அருவருக்காத தேவனாய் இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. glory to the living God. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நான் பேசணும்னு வரவே இல்லை. இதெல்லாம் நான் பேசணும்னு வரவே இல்லை. என்னுடைய நோட்ஸை வேணால் உங்களுக்கு நான் அப்புறம் எடுத்து அனுப்புகிறேன். நான் இன்றைக்கி உண்மையிலே என்ன பேசணும்னு நினச்சேன் தெரியுமா? ப்ரொஃபட்டிக் டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களோட நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு வந்தேன். எப்படி உங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் டிஸ்கனெக்ட் பண்ண விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் பாருங்கள். அதை தான் காலையில் உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சரியான ஒரு விஷயத்தை உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்பதாகவே நீர் அதை அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்குது. தாவீதுக்கு நல்லா தெரியுது பாருங்க. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இது. இவனுக்கு நல்லா தெரியுது பாருங்க. இவனுக்கெல்லாம் கிளாப் பண்ணுவானுங்க, பண்ணாமல் கூட போவானுங்க. இவனுக்கு பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் நல்லா இருக்கும் பொழுது ஆமாம்மா சவுல் ராஜாவாக இருக்கும்போதே நீங்கள் தானேப்பா இங்கே போக்கும் வருத்தமாக இருந்தீங்க, உங்களும் ஒரு ஆள் உண்டா அப்படின்லாம் சொன்னவன் கூட இருந்தவன் என்ன பண்ணுறான், ஒரு யுத்தத்திற்காக போயிட்டு ரிட்டன் பார்க்கும் பொழுது பெலிஸ்தர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் எவன்லாம் கை தட்டினானோ அவன்லாம் என்ன பண்ணுறான், இப்போ இவன் மேலே டிஸப்பாயின்மெண்ட் ஆகி இவனை அருவருப்பாக பார்த்து இந்த உபத்திரவத்தை உபத்திரமாவே பார்த்து கல்லை தூக்கிட்டு நிற்கிறான். உன்னைய நம்பி பின்னாடி வந்ததுக்கு என் புத்தியை நானே எதாவது அடிக்கணும்னு தெரில அப்படிங்கிறான். இவன் முன்னாடியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். இவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே இந்த தண்டை பின் தொடரலாமா, இதை திருப்பி கொள்ளலாமா அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, போ திருப்பிக்கோ அப்படிங்கிறாரு பாருங்க. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறாரு, ஏன் இவனை மட்டும் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா அவனுக்கு தெரியுது, இவர் என்னைய ஒரு நாளும் குற்ற உணர்ச்சிக்குள்ளே வைக்க மாட்டார், என்னை உபத்திரப்பட்டவன் சொல்ல மாட்டார், என்னை நீ ஃபெயிலியர் கை அப்படின்னு சொல்ல மாட்டார். இந்த உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். பின்னாடி போனான் பாருங்க, தோரத்திட்டு போகிறான். இழந்த மனைவி, இழந்த பிள்ளைகள், இழந்த வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் திரும்ப மீட்டு கொண்டான். கொள்ளையிட்டதை எவன்லாம் சண்டைக்கு கூட வரலையோ அவனுக்கும் சேர்த்து கொண்டு என்ன பண்ணுறான், அவன் கொண்டாட்டி அவன்கிட்ட விட்றான் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை பார்த்து அருவருக்கிறது இல்லை. ஏமே நீங்கள் சரியாக நடந்தாலும் சரியாக நடக்காவிட்டாலும் தேவன் உங்களை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது அவர் கிளாப் பண்ணிவிட்டு, நீங்கள் டல்லாக இருக்கும் பொழுது சோர்ந்து போகும்போது அவர் நீங்கள் தனித்து விடும் பொழுது அவர் நோ மிஸ்டேக்பா வந்தப்பு தான் அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் உங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருந்து உங்களை மீட்டு கொண்டு
உங்களை இன்னும் பூஸ்டப் பண்ணி உங்களை உயர்த்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாததுமா இருக்குது. சொந்த தகப்பன் என்ன பண்ணுறான், சாமுவேல் வந்து ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் வரணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இப்போ ஆண்டவர் பேசுகிறார், சவுலை நான் வெறுக்கிறேன், நீ ஈசாயி வீட்டுக்கு போ, அங்கே ஒருத்தனை நான் இவனுக்காக செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. அங்கே ஒரு இது நடந்துட்டுருக்குது, இன்டர்வியூ நடந்துகிட்ருக்குது. சாமுவேல் தான் அங்கே இன்டர்வியூ ஹச்ஆராக இருக்கிறாரு. போய் என்ன பண்ணுறாரு, உன் பசங்களை கூப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தன் வாரான், ஆள் செம்மையாக இருக்கிறான், நல்ல சிவந்த மேனி, செக்கச்சவேன்னு இருக்கிறான், ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறான், இராணுவத்தில் இருக்கிறானுங்க எப்படி இருப்பானுங்க பாருங்கள், ஆள் ஜம்முன்னு இருக்கிறான், இவன் தானா அப்படின்ட்டு முன்னாடி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறான். ஆண்டவர் காலை அப்படியே துண்டாக வெட்டிடுவேன், பின்னாடி வா அப்படின்ட்டார். நீ ஏன்டா முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். இவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள். யார், இராணுவத்தில் சேர்ந்து எல்லா வேலையிலையும் போய் நின்று எல்லாத்துலேயும் சக்ஸஸை பார்த்த ஆட்கள் பாருங்கள். இது எல்லாருக்குமே தெரியுது, என்னென்ன வில்வித்தைகள் இவன்ட்ட இருக்குது, என்னென்ன திராணிகள் இவனுக்கு இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது இவனுடைய சகோதரர்களுக்கு. ஆனால் இந்த சின்ன பையன் இருக்கான தாவீது, இவன் காட்டுக்குள்ளே சக்ஸஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் பாருங்க. காட்டுக்குள்ளே தான் சிங்கத்தை அடிச்சிருக்கான். அங்கே ஃபேஸ்புக்கும் இல்லை, வாட்ஸ்அப்பும் இல்லை, யூடியூப்பும் இல்லை, வீடியோ எடுத்து போடுறதுக்கு சொன்னால் நம்புறதுக்கு ஒருத்தனும் இல்லை. நான் சிங்கத்தை ஜெயித்தேன், கரடியை ஜெயித்தேன், நீயே சொல்லிக்கிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவனுடைய சக்ஸஸ் எல்லாருக்குமே தெரியுது, உலகமே பார்க்குது, தாய் தகப்பன் பார்க்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, சாமுவேல் வந்து நிற்கும் பொழுது இந்த பிள்ளைகள்லாம் சக்ஸஸான பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தூக்கி கொண்டு வந்து இந்த இவன் தான் அப்படின்னு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க பாருங்கள். முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். யூ லவ்ஸ் மீ ஆல்வேஸ், எப்பொழுதும் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறீர். ஏமே, எப்பொழுதும் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறீர். விட முடியாத ஒரு பாவத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ அப்படின்னு நீங்கள் உட்காந்துருக்கலாம். தெரியுது பிரதர், தப்பு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் என்னால் விட முடியலை, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை. என்னை அவர் நேசிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறேன், என்னையை விட அவர் உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறார். பிணியாளிக்கு வைத்தியன் தேவையே அல்லாமல் நல்லா இருக்கிறவனுக்கு வைத்தியன் தேவையில்லை. எனக்கு தெரியும், இந்த திருநெல்வேலியில் அவர் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறத விட டாஸ்மார்க்கில் தான் அதிகமாக இருப்பார். அவருடைய நேசத்துக்குரியவர்கள் எல்லாம் அங்கே தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், உண்மைக்கு சொல்கிறேன், நான் உண்மைக்கு சொல்கிறேன். டோன்ட் பி கில்ட்டி. அப்பா பார்த்து சொல்லுங்கள், எந்த தப்பை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த தப்பை கையில் வச்சுட்டே சொல்லுங்கள், இந்த நிலையிலும் நீர் என்னை நேசிக்கிறீர்கள். டக்குன்னு அந்த காரியம் டிஸப்பியர் ஆயிரும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து. ஏமே, அந்த பாவ பழக்கம் அப்படியே டிஸப்பியர் ஆயிரும். ஏமே, அந்த தொடர்பு அப்படியே துண்டிக்கப்பட்டு போகும், அந்த கனெக்ஷன்ஸ் அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகும், இந்த நிலையிலும் நீர் என்னை நேசிக்கிறீர் டாடி, இந்த நிலையிலும் நீர் என்னை நேசிக்கிறீர். ஏமே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ லவ் திஸ் மெசேஜ். நீங்கள் ஒரு வீடு கட்டுவீங்க, நீங்கள் ஒரு கார் வாங்குவீங்க, நீங்கள் கோடிக்கணக்கில் ஆஃபரிங் கொடுப்பீங்க, கோடிக்கணக்கில் சேர்த்து வைப்பீங்க. நீங்கள் சொல்கிறத விட அதெல்லாம் எத்தனையோ மெசேஜ் பேசியிருக்கேன், அதெல்லாம் விட நான் அதிகமாக நேசிக்கிற மெசேஜ் இதுதான். அவர் என்னை எந்த நிலையிலும் நேசிக்கிறார். என் தாயை விட, என் தகப்பனை விட அவர் என்னை நேசிக்கிறார். என் கணவனை விட, என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட அவர் என்னை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் நேசத்துக்குரிய எந்த ஆட்களை விட அவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார். என் உபத்திரவத்திலும் அவர் என்னை நேசிக்கிறார், என்னுடைய அருவருப்பிலும் அவர் என்னை நேசிக்கிறார், என் அக்கிரமத்திலும் அவர் என்னை நேசிக்கிறார். என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். இப்போ ஒவ்வொருத்தனா என்ன பண்ணுறான், சாமுவேல் வந்து கடந்து போக பண்ணுறான், இவனா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் சாமுவேல் எனக்கு 7ஆவது அதிகாரம் 16:7, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஏமே, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அபினதாப்பு, சம்மா இப்படிலாம் வரிசையாக என்ன பண்ணுறான், பார்க்குறான். ஒருத்தனும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே 11ஆவது வசனம் பாருங்கள். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டார். அது நீ இன்னொருத்தர் இருக்கிறான், அவன்
காட்டுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான்னொடனே அவனை கூட்டு வா அப்படின்ட்டார். கூட்டு வந்துட்டான் பாருங்க. இப்போ ஒரு காரியம் நடக்குது. 12 பாருங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், பாருங்களேன், ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க, சரியா? உங்கள் வீட்டில் ஈசாய் நிற்கிறான். யார்? தாவீதோட அப்பா நிற்கிறான். அவனை சுற்றி சகோதரர்கள் இருக்கிறாங்க. சாமுவேலுங்கிறவன் பெரிய தீர்க்கதரிசி, ஈசாய்ங்கிறவனும் நல்ல ஒரு பெரிய ஆள் அந்த ஊரில், சரியா? நல்ல ஒரு பணக்காரன், நல்ல ஒரு பிரபு அந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஈசாயின்னு சொன்னால் ராஜாக்கே தெரியுது, சவுலுக்கே தெரியுது, அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு நபர் பாருங்க. நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்த ஒரு ஆள் ஈசாய். பிள்ளைகளெல்லாம் இராணுவத்தில் சேர்த்து விடுற அளவுக்கு ரெக்கமெண்டேஷன் உள்ள ஒரு ஆள் பாருங்க, இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு ஆள். அந்த ஏரியாவில் அந்த வீட்டுக்குள்ளே நிற்கிறாங்க. சாமுவேல் நிற்கிறான், சகோதரர்கள்லாம் நிற்கிறாங்க, ஈசாயி தாய் எல்லாருமே நிற்கிறாங்க. ஈசாயி பக்கத்தில் சாமுவேல் நிற்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தனையாக பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு? இவன் கிடையாது, இவன் கிடையாது, இவன் கிடையாது அப்படிங்கிறார். இப்போ வெளியிலேருந்து ஒருத்தன் உள்ள வாரான் தாவீது. கர்த்தர் பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கும் போதே கர்த்தர் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறாரு தாவீது மேலே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். பாருங்களேன், ஒருத்தன் வெளியிலேருந்து வரானா இவனை கூப்பிட்டு என்ன சொல்லணும்? கர்த்தர் வந்து சாமுவேலை கூப்பிட்டு அவன்தான் அப்படின்னு தான் சொல்லணும். அவன்தான் அப்படின்னு தான் சொல்லணும். வெளியிலேருந்து ஒருத்தன் உள்ளே வரான்னா அவன்தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவர் சாமுவேல் பக்கத்துலேயோ ஈசாயி பக்கத்துலேயோ இல்லை. யார்? நம்ம கர்த்தர், நம்ம ஆண்டவர். நேராக வாசலுக்கு போய் இவன் வர்ற இடத்துல நிற்கார். உள்ளே வரும்போது சாமுவேலை கூட்டி இவன் தான் அப்படிங்கிறார், இவன் தான் அப்படிங்கிறார். அவன் பக்கத்தில் போய் நின்று இவன் தான் அப்படிங்கிறார். ஏமேன், உலகம் பார்த்து அருவருப்பு உபத்திரவன் சொன்ன இடத்துல அவர் வந்து நின்று இவன் தான் அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் வேற எங்கேயோ தூரமாக இருந்து யாரையோ ஆள் காட்டி இவன் தான் அப்படின்னு உங்களை சொல்லலை. உங்கள் பக்கத்தில் நின்று அவனை பார்த்து கூப்பிட்டு சொல்கிறார், இவன் தான், இவனுக்கு சப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஏமே, ஹல்லேலூயா, glory to the living God. ஐயோ, உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் வந்து சென்னை மீட்டிங்கில் வேற லெவலில் பண்ணிடுறேன். எங்கேயோ தூரமாக நின்றுட்டு அவர் சொல்லலைங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்கிற பொசிஷனில் உங்களை மாதிரியே உட்காந்துட்டு நீங்கள் எப்படி அட்டனகாலும் ஜம்மனமும் போட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களோ, அல்லது எப்படி கால் மேலே காலை போட்டு உட்காந்து அசால்ட்டாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அவரும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து அதே ஸ்டைலில் உட்காந்து இவன் தான், இவனை ஆசீர்வதி, இவனுக்கு தேவையானதை சப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவன் சொல்கிறான், யோ நீ சாதாரணமான ஆள் இல்லையா, நான் காட்டுக்குள்ளே இருந்து என்னெல்லாமோ உருண்டு பறந்துட்டு இருந்தேன். இந்த 4 ஆடுக்காக, இந்த அற்ப ஆடுகளுக்காக வந்து நான் எல்லாம் உருண்டு பறந்துட்டு இருந்தேன். சிங்கத்தோட சண்டை போட்டால் சும்மையாக சண்டை போட முடியும், மேலே கீறாமல் இருக்குமா? கரடியோட சண்டை போட்டால் சும்மையாக சண்டை போட முடியும், மேலே பறண்டாமல் இருக்குமா? அவ்வளோ வடுவையும் அவ்வளோ காயத்தையும் எவனுமே பார்க்கல. அப்படியே பார்த்துருந்தாலும் என்னை உபத்திரவம்னு சொல்லியிருப்பான். ஆனால் நீங்கள் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை என்னாவ ஏமே, ஹல்லேலூயா. அதை அருவருக்காமலும் மோரபா சந்தலபா டரதலபா. இந்த அறிவு எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குதுரே. இந்த அறிவு ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பேரும் சொல்கிறானே, இவன் ஒப்பேற மாட்டான்னு சொல்கிறானே, அவனோடு நீங்கள் இல்லையே, நீங்கள் என் கூடலாம் இருக்கிறீங்க அப்படிங்கிற அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் சொல்கிறாங்க நீங்கள் உருப்பட மாட்டேன் அப்படின்னு? ஒரு 5 பேர். உங்கள் வாழ்க்கை தேராது, நீ இப்படியே முடிஞ்சு போயிடுவ அப்படின்னு ஒரு 10 பேர், ஒரு 15 பேர், ஒரு 20 பேர். எவனோ ஒரு 2 பேர் சொன்னதுக்காக இவ்வளோ ஏன் சோர்ந்து போய் உட்காந்துருக்கணும்? எவனோ 4 பேர் நீங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்காம, அல்லது உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்காம, உங்களுக்கு உண்டான அப்ரிசியேஷனை கொடுக்காம மூஞ்ச திருப்பிட்டு போனதுனால, எவனோ ஒரு 2 பேர் 4 பேர் இதை செஞ்சதுனால நீங்கள் ஏன் உங்களை உபத்திரவப்பட்டவனா ஃபீல் பண்ணிட்டு உட்காரணும்?
கூட பிறந்த சகோதரர்கள், தாய், தகப்பன், உற்றார், உறவினர் எல்லாரும் உபத்திரவம் பிடிச்சவன் சொல்லி தள்ளி வச்ச தாவீதின் பக்கம் ஒருவர் நின்று இவன்தான் அப்படின்னு சொல்லுவார்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், அதே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறுவதில்லை. இன்றைக்கு அவர் உங்க பக்கத்துல இருந்து இவன்தான் இவள்தான் அப்படின்னு அடையாளப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடையாளப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நாத்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேதுரு இன்ட்ரோடியூஸ் பண்றான். யோவான் 1ஆம் அதிகாரம், இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்காரா, வேற லெவலில் இருக்கிறாரா, அவரு நாசரேத்துலேருந்து வந்திருக்கிறாரு அப்படிங்கிறான். அவனே அவன் சொல்கிறான், நாசரேத்தா, அந்த ஊர்லேருந்து நன்மைன்னு ஒன்று வருமாடா அப்படின்னு டவுட்டில் கேட்குறான். 1ஆம் அதிகாரம் 45. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானமையே இயேசு என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பாரல அப்படிங்கிறான். அப்புறம் இயேசு பாருங்க, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைத்ததற்கு முன்பே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றான். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அட கிறுக்கு பேல, நீ அத்திமரத்துக்கு கீழே இருந்த அப்படின்னு நான் அதை பார்த்தேன் அப்படிங்கிறத வச்சு இவ்வளவு பிரமிப்பாகிறிய, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை தெரியும்டா அப்படிங்கிறார். நீ பிறக்கிறதுக்கு முன்பதாக உனக்கு தெரியும். உத்தம இஸ்ர வேலனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க. உத்தமே நீ எவனும் உன்னைய பற்றி என்னமும் சொல்லிட்டு போகிறான், நான் உன்னைய பார்க்குற விதம் வேறடா, உத்தமனாய் உன்னை நான் பார்க்கிறேன். ஏமே, ஹல்லேலூயா. இவனுக்குள்ள அறிவு என்னன்னா, நாசரேத் ஊரில் இருந்து நன்மை வராது அப்படிங்கிறதெல்லாம் நம்புகிறான். நாசரேத்திலிருந்து நன்மை வராது அப்படின்னு வேத மொழி கிடையாது, பழமொழியை நம்புகிறான். ஆனால் வேதம் சொல்லுது நாசரேத்திலிருந்து அவர் வருவார் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஆனால் இவன் என்ன பண்ணல, அதை நம்பவே இல்லை. ஆனாலும் கூட தேவன் சொல்கிறாரு, உத்தம இஸ்ரவேலனே, உத்தம இஸ்ரவேலனே, நீ அத்தி மரத்துக்கு பின்னாடி இருந்தது மட்டும் இல்லைடா, நீ இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிற பொசிஷன் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியும், பின்னாடி என்ன ஆவங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். ஆமென். பாருங்க, மனுஷன் பார்க்கும் பொழுது இன்னைய நிலையை பார்க்குறான். ஆனால் தேவன் தாவீதை அழைக்கும் பொழுது தாவீதின் அந்த நிலையை, அந்தைய நாளின் நிலையை அவர் பார்க்கல. அவன் என்னவா ஆவான் அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஆமென். என்னவா இது முடியும் அப்படிங்கிறத பார்க்குறார். தாவீதுக்குள்ள இயேசுவை பார்க்குறார். தாவீதுக்குள்ள என்ன முழுமை அப்படிங்கிறத அவர் பார்க்குறார். தேவன் இன்றைய நிலையில் உங்களை அவர் பார்க்குறது மட்டும் இல்லை பாருங்க, நீங்கள் என்னவா ஆவீங்க அப்படிங்கிறதையும் அவர் பார்த்து தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். என்னவா ஆவீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அவர் அழைக்கிறார். சாமுவேலை பார்க்கும் பொழுது சின்ன பிள்ளையா எல்லாரும் பார்க்குறாங்க, குழந்தையா எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவர் அப்படி பார்க்கல. அவன் தான் முதல் பெயர் சபா மட்டும் அவனுடைய பெயர் பிரஸ்தாபப்படுகிறதையும் சேர்த்து பார்க்குறார். ஆபிரகாம தேவன் அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறக்குங்கிறத மட்டும் அவர் பார்க்கல. இது நிமித்தமாக 2024 இந்த மாதிரி ஒரு சந்ததியே எழும்ப போது, இது ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க போதுங்கிறதையும் அவர் சேர்த்து பார்க்குறார். ஏமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, உங்களுடைய எல்லா நிலையையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஏமே, உங்களை ஒருபொழுதும் குற்றப்படுத்தாத ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவங்க மேலே நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதை ஒரு தனி மெசேஜாகவே என்னால் கொடுக்க முடியும், ஆனால் எனக்கு பொறுக்க முடியல. ஏன்னா இன்னையோட உங்கள் பொசிஷன் மாறணும். ஏமே, இன்னையோட உங்களுடைய ஸ்டாண்டர்டு மாறணும். ஆர் யூ ரெடி? ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? பாருங்கள், ஆண்டவர் ஒரு ஷூவை காட்டுறாரு அப்படின்னு சொன்னால் நிறைய இடத்துல கலட்டுன்னு சொல்கிறாரு, நிறைய இடத்துல ஷூவை மாட்டி விடுறாரு, ஷூவை போடு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கலட்டாக சொல்கிறாரோ மாட்ட சொல்கிறாரோ, ஷூ அப்படின்னு வந்துருச்சுன்னா
என்ன நடக்க போகுதுன்னா பொசிஷன் மாறப்போகுது. ஏமேன். எது வரைக்கும் இருந்த பொசிஷன் மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம். பஸ்காவை நீங்கள் புசிக்க வேண்டிய விதமாவது. யாத்திராகமம் 12:11 எப்படி வருது? நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் தடியை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்டை இந்த வாரங்களில் நீங்கள் பண்ணணும். இந்த மெசேஜை கேட்குற நீங்கள் ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்ட் ஒன்று பண்ணணும். புதிதாக ஒரு செப்பல் வாங்கணும் அல்லது ஒரு ஷூ வாங்கணும். சரியா? பிரயாசப்படுங்க. பிஞ்ச ஷூவை போட்டு வெளியில் போகாதீங்க, பிஞ்ச செப்பலை போட்டு வெளியில் போகாதீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஆர் பிளஸ்ஸட். தேவன் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது நீ காலையில் ஒரு ஊழியக்கார்ட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஊழியக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வேறு ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். விருதுநகரில் உள்ள மீட்டிங் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். செகண்ட் வீக் வந்து விருதுநகரில் மீட்டிங் இருக்குது. நான் உங்களுக்கு அதுக்கும் போஸ்டர் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். முடிஞ்சால் நீங்கள் அந்த சைடில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால். வாவ், பிளஸ் யூ பிரதர், அருளரசு பிரதர், பிளஸ் யூ. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மீது டிக்ளேர் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு சொன்னேன், இந்தமாரி ஷூ ஆண்டவர் காட்டினார் பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மீது அந்த வார்த்தைகளை டிக்ளேர் பண்ணும் பொழுது அவர் சொன்னார், கரெக்டாக நான் சாக்ஸை போட்டு முடிச்சுட்டு ஷூவில் கை வைக்கும்போது தான் அவங்க ஃபோன் வந்துச்சு. நான் அட்டன் பண்ணிவிட்டு ஷூவை போடாமல் பேசிக்கிட்டே உங்கள்கிட்ட ஷூவை மாட்டிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் ஷூவை காட்டுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அந்த வார்த்தையை முழுக்க அவர் ரிசீவ் பண்ணார். ஏமே ஹல்லேலூயா. ஸோ ஒரு தீர்க்க தரிசன செய்கையாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வாரத்தில் புதுசாக ஷூ அல்லது செப்பல் நீங்கள் வாங்குங்க. அதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை முதல்ல எடுத்து வச்சு நல்ல குவாலிட்டியாகவே வாங்குங்களேன். உங்களுடைய என்ன வாங்கினாலும் கடனில் வாங்காதீங்க, இஎம்ஐயில் வாங்கிடாதீங்க. சரியா? ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஷூவை நீங்கள் வாங்குங்க, அதை ப்ளஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுடைய ஸ்டாண்டர்டை மாத்திராரு. இப்போ பாருங்கள், யாத்திராகமத்தில் ஜனங்கள் விடுதலை ஆகிறாங்க. சரியா? விடுதலை ஆகும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஷூவை கொண்டு வந்து காட்டுறாரு. ஒரு செப்பலை என்ன பண்ணுறாரு, காட்டுறார். ஒரு செருப்பை என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல காட்டுறார். அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் தடியை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். ஏன் தீவிரமாக புசிக்கணும், ஏன் வேகமாக புசிக்கணும்? நிறுத்தி நிதானமாக சாப்பிட வேண்டியதானே. இப்போ என்ன வந்துச்சு, பஸ்கா சாப்பிட சொல்லுவாங்க. யாராவது சாப்பிடும்பொழுது ஷூவை போட்டு சாப்பிடுவாங்களா வீட்டுக்குள்ளே? யாராவது பெல்ட்டை கட்டிட்டு நீட்டாக டக்கின்லாம் பண்ணி ஜம்முன்னு ஷூவெல்லாம் போட்டால் உட்காந்து சாப்பிடுவான். வீட்டுக்குள்ளே வந்தால் ஷூவை கழட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு லுங்கியை கட்டிட்டு விசாலமாக உட்காந்து சாப்பிட்றதானையா வழக்கம், உலக வழக்கம் அதுதானையா. வீட்டுக்குள்ளே வந்து சரபுரன்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டு அல்ல ஃப்ரீயாக ஒரு லுங்கியை உடுத்திட்டு உட்காந்து சாப்பிட்றதானையா உலக வழக்கம். அப்படின்னா இது வேறு பஸ்கா, இது வந்து வேறு சாப்பாடு. இது ஆண்டவர் சொல்கிறாரு, இது அப்படி சாப்பிடக்கூடாது ராஜா, நீ ஷூவை மாட்டிட்டு சாப்பிடு அப்படிங்கிறாரு. ஏன்னா எந்த நேரத்துலையும் உன்னுடைய பொசிஷன் சேஞ்ச் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. மோரபா சந்த். இந்த மாதத்தை நான் சொல்கிறேன், எந்த நேரத்துலையும் உங்களுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆக போகுது, எந்த நேரத்துலையும் உங்களுடைய இருப்பு மாறப்போகுது, எந்த நேரத்துலையும் உங்களுடைய இந்த ஸ்டாண்டர்டு மாறப்போகுது. ஏமே ஷூ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டுக்கான ஒரு அடையாளம். ஏன் ஆண்டவர் செப்பலை கழட்டிட்டு நில்லு அப்படின்னாருன்னா, நீ அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக ஆகலை, நீ ஆட்டு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற, நீ அந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகலை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரே நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால, நாமளே தேவாலயமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டாண்டர்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வேறு ஆயிருக்குது. இப்போ ஷூ போடுறது போடாததுலாம் விஷயம் இல்லை. சரியா? சபைக்குள்ளே ஷூ போட்டு போகிறது, ஸ்டேஜில் ஷூ போட்டு போகிறது, இதெல்லாம் விஷயமே இல்லை. தூக்கிறதுக்கு ஆள் இருந்ததுன்னா ஷூவை போட்டு போக வேண்டியதான், தூக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா ஷூவை கழட்டி வச்சுட்டு போக வேண்டியதான். சாணியோடு உள்ளே வந்துடக்கூடாது இல்லையா? அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போது இந்த அடையாளம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்டாண்டர்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஷூ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், உன்னுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. பாருங்கள், அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மோசையை ஷூவை கலட்டு அப்படிங்கிறாரு. அவர் கலட்டுன்னு சொன்னால் கூட அதுக்கப்புறம் மோசையினுடைய ஸ்டாண்டர்டே மாறுது. யோசுவாவை பார்த்து ஒரு தடவை சொல்கிறாரு ஷூவை கலட்டு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் யோசுவாவுடைய ஸ்டாண்டர்டே மாறுது. ஹல்லேலூயா. மோரபா ஷதலபா தகமட ரதலபா
ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. பாருங்கள், இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இந்த ஷூஸ் பற்றி வருது. அது எங்கே அப்படின்னா, ரூத் புத்தகத்தில் ரூத்துக்கும் போவாஸுக்கும் சந்திப்புகள் நடக்க ஆரம்பிச்சிட்டு. சரியா? ரூத்துக்கும் போவாஸுக்கும் சந்திப்பு நடக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ போவாஸ் சொல்கிறாரு, என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான், அவனோட ஒரு டீல் போட வேண்டியிருக்குது. அந்த டீலை முடிச்சுட்டு அவன் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், போவாஸ் இது பண்ணுறான். அந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத்து புத்தகம் 4ஆவது அதிகாரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு முரண்மை இருக்குது. என்னென்னா, பாதரட்சியை கலட்டி போடணும். யார் எதோ ஓகேயோ அவங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்டாண்டர்டில் இருந்து விட்டு கொடுக்கணும். அந்த ஸ்டாண்டர்டை விட்டு கொடுக்கணும். பாருங்கள், இப்போ போவாஸுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் நடக்குது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் 4:8 பாருங்கள். அந்தபடியே அந்த சுதந்திரவாளி போவாசியனுக்கு நீ அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கலட்டி போட்டான். நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறான், போவாஸுக்கு ஷூவை கொடுக்குறான். பாருங்க, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, போவாஸுக்கு ஷூ மாட்டப்படுது அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறது மட்டும் இல்லை, போவாஸ் ஷூவை அடையாளமாக வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ரூத்தினுடைய வாழ்க்கை மாற்றப்படுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் ரூத்துக்கும் போவாஸுக்கும் மட்டுமே இருந்த அந்த விஷயம் இனி பப்ளிக் ஆக போகுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இவள் வயல்வெளியில் பொறுக்கிறவராக இருந்தால் இப்போ வயலுக்கு ஓனராக போகிறான்னு அர்த்தம். இது வரைக்கும் வயல்வெளியில் பொறுக்கின மாதிரி வார்த்தை என்னுடையது, இந்த வார்த்தை ஏங்குள்ளது அப்படின்லாம் நீங்கள் உரிமை பாராட்டிட்டு இருந்தீங்க பாருங்க, இனி அது பப்ளிக் ஆக போகுது இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஹல்லேலூயா. இனி கர்த்தருக்கும் உங்களுக்கும் மட்டும் இருந்த இந்த ரகசிய வார்த்தை உடன்படிக்க இனி பப்ளிக் ஆக போகுது. அதற்கு அடையாளமாக தான் தேவன் என்ன பண்றாரு, ஷூவை தூக்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. இனி பப்ளிக் ஆக போகுது. இனி அவர் உங்களுடைய மணவாளன் என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும், இது உலகத்தில் சொல்லி முடிக்கிற ஒரு விஷயமாகவும், வெளியரங்கமாகக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறப்போகுது. பாருங்க, ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ரூத் வயக்காடை ஆட்டையை போடணுங்கிறதுக்காக உள்ளே போகல, போவாசை வளைச்சி போடணுங்கிறதுக்காக போகலை. சரியா? ஆனால் அவளுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை இந்த விதத்திலலாம் நான் அவரை யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். அதற்கான அடையாளம் தான் இந்த ஷூ. ஆமென். ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். கணவன் மனைவி இதுவே ஃபோக்கஸ்டாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஒட்டு மொத்தத்திற்கும் போவாஸ் கணவனாக இருக்கிறான். இயேசு அப்படிங்கிற போவாஸ் உங்களுடைய மணவாளனாக அவர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை ஒரு மணவாட்டி குடும்பமாக அவர் வைக்கிறார். இனி அவரால் தான் உங்கள் ஸ்டாண்டர்ட் உயரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே அதிலிருந்து ஏதாவதுன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு அது மாறட்டும். இல்லை, நான் அவரை பார்க்க போகிறேன். அவர் தான் என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உயர்த்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12:8 பாருங்க. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அந்தபடியே அவன் செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே வா என்றான். ஷூ வந்ததுன்னா விடுதலை உண்டாகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷூ வாங்கும் போது சொல்லுங்கள், எதிலெல்லாம் டெலிவரன்ஸை பார்க்கணுமோ, எதிலெல்லாம் உயர்வை பார்க்கணுமோ, ஸ்டாண்டர்டு மாறணுமோ, அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், உங்கள் ஷூவை நீங்கள் கையில் வாங்குங்க. எபேசியர் 6:15 பாருங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை காலில் தொடுத்தவர்களாகும். ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் உங்களுக்காக உண்டாகுது. இந்த நாளில் இந்த ப்ரிப்பரேஷனை முழுமை பெறும்படியாக உங்கள் கால்களில் புதிய பாதரட்சைகள் உண்டாகுது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஸோ விதைக்கிற நேரம் நீங்கள் விதைக்கலாம். கர்த்தர் நல்லவர். நான் போன மாதம் தான் ஒரு ஷூ எடுத்தேன். அப்போது கூட என் ஆண்டவர் அவ்வளோ தூரம் பேசலையே. இன்றைக்கி உங்களுக்காக ஆண்டவர் பேசியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். மோரபா ஷத்தகா மடரதலபா. விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. இந்த வார்த்தை என்னுடையது, இதை நான் ஹானர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்.
விதைகளெல்லாம் நல்ல நிலத்தில் விதைத்த விதைகளாய் 100 மடங்கு பலனை தரட்டும் டாடி. 100 மடங்கு பலனை தரட்டும். 100 மடங்கு பலனை தரட்டும். இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸோ பிளஸ் யூ. நிறைய பேர் மந்த் ஆன் மந்த் நீங்கள் விதைக்கிறீங்க, சில பேர் வீக்லி விதைக்கிறீங்க, சிலர்லாம் டெய்லி விதைக்கிறீங்க. ஸோ ஐ பிளஸ் யூ. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆலோசனைகள் கொடுக்கலாம், சரியா? ஆனால் அந்த ஆலோசனைகள்லாம் யாருக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னா, உங்களுடைய தசம பாகங்களில் கொடுக்கறதுல உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆலோசனைகளெல்லாம் சொல்லவே முடியும். ஏன்னா பேசிக்கே அதுதான். விதைப்பு அப்படிங்கிறது தான் பேசிக் பாருங்க. விதைப்பு அப்படிங்கிறது தான் பேசிக். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் எங்கெல்லாமோ சுற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ தூரத்துக்குள்ளே பாசிபிள்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை அப்படி ஒரு வழி தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லித்தாங்க, அதையும் கேட்டுக்கிடுவோம் என்னன்ட்டு. ஸோ விதைங்க, நல்ல நிலத்தில் விதைங்க, கர்த்தரை நம்பி விதைங்க, என்னன்னு சொல்லி விதைங்க. எல்லாவற்றிலும் ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு உண்டாகும். ஆமென். God bless you.